இருக்குன்னு சொல்லாம காலையில கெஸ்ட் வந்துட்டு கல்யாண கார்டு கொடுக்கறதுக்குண்டு அவங்களை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இளநீ பறிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு காலையிலேயே. அதனால நம்ம அவ்வளவு ஃபிட்டா இருப்போம், சர்ன்னு ஏறி போயிடும். இப்போ உடம்பு போட்டதுல இருந்து ஏறவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. பேத்த குட்டி மாதிரி ஒரே இடத்துல தான் கிடக்க வேண்டியதா. அப்படி இப்படின்னு கோமாளி மாதிரி ஏறி எப்படியோ இளநீ பறிச்சாச்சு. இல்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நான் வச்சிருக்க அருவா அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். இளநீ வெட்டுறதுக்கு கொலை வெட்டினா கொலைக்கு இருந்து சம்மந்தம் இல்லாம 2 இளநீ கீழே விழுது. இதுக்கு மேல அருவா வச்சு நம்ம பறிச்சுக்கிட்டே மாட்டோம்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 60 கீழே போட்டு இருந்தாலும் நம்ம தான் கையை வைக்கிற அவ்வளோத்தையும் திருக்கி எடுத்து பறிச்சு கீழே போட்டாச்சு ஒரு வழியா. இந்த 4 பேர் தான் பறிச்சது, நம்ம 8 பறிச்சிட்டோம். பரவாயில்ல, நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு இளநீ தாண்டு கேட்டக்கூடாதுல, அதனாலே நம்ம கீழே இறங்கியாச்சு. மீதி கிடக்கிட்டு நம்ம அப்பப்போ ஏறி அப்பப்போ ஒன்று பறிச்சுக்கலாம்ல. ஆனா சத்தியமாவே உடம்பு போனதுல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. தவளை மாதிரி இறங்கிருக்கு, தவளை மாதிரி ஏறி இருக்கு. அரை ஏறின டயர்ல கீழே வந்தானே இளநீ பறிச்சு குடிச்சாச்சு நம்மளே. இறங்கினதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. மரத்துல ஏறினாதான் இவ குட்டி போடாவன்னு ரெடியா இருந்திருக்காவ போல. பெருகால வெடியெல்லாம் வெளியே போட்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டு தாயாட்டு சொல்லிட்டு அதனால பெருகால வெடியை வெளியே போடல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னாடி போற மாதிரி இவன் சீக்கிரம் போயிடும். பிடிச்சிருச்சுன்னா ஒரு பிளாக் கலர் ஹார்ட் மட்டும் போட்டுருங்க.